ஆனால் இங்கே வாரியார் சுவாமிகள் வலியுறுத்துவது பக்தியா பண்பாடா அப்படின்னு சொல்கிறப்ப சம்பந்தப்பட்டவரையே கேட்டால் என்ன, அவரை கூப்பிட்டா என்னான்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கு புரியலையே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, வாரியார் சுவாமிகளே வந்து எது சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாருனாக்கா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னார். கூப்பிட்டா வருவாரான்னு கேட்டேன். நீங்கள் கூப்பிட்டா வருவார், கூப்பிட்டு பாருங்கன்னாரு. சரின்னு நானும் ட்ரை பண்ணேன், ஒத்துக்கிட்டார். இப்போ நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன். இப்போ வாரியார் சுவாமிகள் தீர்ப்பு கொடுக்க போகிறார். ஞானமே வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானை வணங்கி இந்நிகழ்ச்சியை துவக்குகிறேன். ஆயிரக்கணக்கான இடங்களிலே அடியேன் ஆன்மீக விரிவுரை ஆற்றியிருக்கிறேன். ஆனால் இன்றுதான் முதல் முறையாக பட்டிமன்றத்தில் கலந்து கொள்கிறேன். அன்பர் சுதாகரன் என்னை வந்து பார்த்தார். சுவாமி, இதை போன்ற பட்டிமன்றத்திலே தாங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். பழக்கம் இல்லாத பட்டிமன்றம் நமக்கு எதற்கு என்று அன்போடு மறுத்தேன். உடனே அவர், சுவாமி, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தங்கள் வாரிசான மனம் சேர சந்திரகாசனின் மேல் அன்பும் மரியாதையும் வைத்த அடியார்கள் கூட்டம் இது என்று சொன்னார். உடனே ஒப்புக்கொண்டு விட்டேன். கை தட்டலாம். ஒரு புறம் எனது வாரிசின் வாரிசாகிய உமையாள் அம்மையாரும் அவரை சார்ந்தவர்களும் பக்தியை பற்றி சிறப்பாக வாதாடினார்கள். இன்னொரு புறம் சந்திரகாசனின் சாயலிலேயே இருக்கும் பண்பாளர் ரவி அவர்கள் பண்பாடு பற்றி அற்புதமாக பேசினார்கள். இருவருக்கும் கருத்த மேனி. அவரை போலவே இவரும் பழுத்த ஞானி. இருவருக்கும் கருத்த மேனி, அவரை போலவே இவரும் பழுத்த ஞானி. அவரை பார்த்தா இவரை பார்த்த மாதிரி, இவரை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி. அப்படி ஒரு ஒற்றுமை ரெண்டு பேருக்கும். பக்திக்கு பல பரிமாணங்கள் உண்டு. மாதா, பிதா, குரு, தெய்வம். தாயிடம் இருப்பது மாத்ரு பக்தி, தந்தையிடம் இருப்பது பித்ரு பக்தி, ஆசானிடம் இருப்பது குரு பக்தி, ஆங்கவனிடம் இருப்பது இறைபக்தி, கணவனிடம் இருப்பது பதிபக்தி, நாட்டிடம் இருப்பது தேசபக்தி. இப்படி பக்தியை பற்றி சொல்லிக்கொண்டே போகல. பண்பாடு என்றால் ஒழுக்கம், கடமை, ஈகை, அன்பு, கலை, கலாச்சாரம், மனிதநேயம், ஆன்மநேயம் என்று அடுக்கிக் கொண்டே போகல. பக்திக்கு ஒழுக்கமே முக்கியம். ஒழுக்கம் இல்லாத பக்தி உண்மையான பக்தி ஆகாது. பண்பாடு இல்லாத பக்தி மனம் இல்லாத மலரை போன்றது. இறைவன் எல்லா இடத்துலையும் இருப்பான்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இறைவன் இல்லாத இடமும் இருக்கு. சுவாமி, நீங்களே இப்படி சொல்லலாமா? மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், இறைவன் இல்லாத இடமும் இருக்கு. அசுத்தம் நிறைந்த இடத்திலே இறைவன் இருக்க மாட்டார். மனம், வாக்கு, காயம் சுத்தமாக இருக்கணும். அசுத்தமான எண்ணங்கள் இருக்கிற மனசிலே இறைவன் குடிகொள்ளவே மாட்டார். ராவணன்
நல்ல சிவபக்தன். ஆனால் மாற்றான் மனைவியை மனதார விரும்பினார். பக்தி இருந்தது, பண்பு இல்லை. முடிவிலே ராமனால் வதம் செய்யப்பட்டார். பண்புடைமை இல்லாத காரணத்தால் வீரபத்திரர் தட்சனை வதைத்தார். முருகப்பெருமான் சூரனை வதைத்தார். ஒரு மனிதனுக்கு காரம் பிடிக்கலாம், ஆனால் அகங்காரம் பிடிக்கவே கூடாது. ஒரு மனிதனுக்கு காரம் பிடிக்கலாம், ஆனால் அகங்காரம் பிடிக்கவே கூடாது. பெண்களை மரியாதையாக நடத்த வேண்டும். பெண்ணிடம் கொடுத்த வாக்கை மீறினார், சுந்தரருக்கு கண்ணு போச்சு. பெண்ணிடம் கொடுத்த வாக்கை மீறினார், சுந்தரருக்கு கண்ணு போச்சு. இப்ப பண்ண பல்லும் சேர்ந்து போகும். எனவே தாய்மார்கள் கிட்ட கவனமா இருக்கணும். ராம பக்தியை விட காந்தியடிகளிடம் இருந்த அகிம்சை என்ற பண்புதான் அவரை மகாத்மாவாக ஆக்கியது. இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே தந்தது. ராமலிங்கருக்கு பெயர் தந்தது அவரோட பக்தி இல்லை. வாழிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின. அவருடைய ஆன்மநேயம், அன்னதானம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், இந்த பண்புகள் தான் அவரை வள்ளலாராக மாற்றியது. நாம் செய்யும் தான தர்மங்கள் இறந்த பிறகும் நமக்கு இரவா புகழை தரும். அறப்பணிகள், திருப்பணிகள் புண்ணியமா மாறும். அடியேன் வீணை வாசிப்பதில் சிறிது பயிற்சி பெற்றிருக்கிறேன். பக்திங்கிறது வீணை மாதிரி, பண்பாடுங்கிறது தூய்மை மாதிரி. நல்லதோர் வீணை செய்து அதை நலஞ்செடு புழுதியில் எரியலாமா? அது நீதியா, நியாயமா, தர்மமா? யோசிக்கணும். உயிர்கொலை புரிதல் பாவம். ஆண்டவன் அவற்றை ஒருபோதும் விரும்புவதில்லை. கோபத்தை துறந்து சாந்தமாக வாழ வேண்டும். கோபம் வரும்போது கண்ணாடியை பார்த்த உங்களுக்கே வெட்கமாக வரும். அவ்வளவு கோரமாக இருக்கும். கண்ணுக்கு தெரிந்த சக உயிர்களுக்கு தொண்டு செய்வதே கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு செய்யும் உண்மையான தொண்டு. குழந்தைகள் ஆத்திச்சூடி, நீதிநெறி விளக்கம், நன்னூல் போன்ற நன்னெறி நூல்களை படித்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பக்தி இருப்பதால் தான் இதை போன்ற கூட்டங்களுக்கு வருகிறார்கள். பக்தி இருப்பதால் தான் கோயிலுக்கு போகிறார்கள். பக்தி இருப்பதால் தான் தம் பிள்ளைகளுக்கு கணேசன், சுப்பிரமணியன், மணிகண்டன், சிவராமன் என்று பெயர் வைக்கிறார்கள். 2 குழந்தைங்களில் ஒன்று சவலை குழந்தைன்னா அதைத்தான் அதிகமாக பராமரிக்கணும். எனவே இருக்கும் பக்தியை வலியுறுத்துவதை விட இல்லாத பண்பாட்டைத்தான் நான் அதிகமாக வலியுறுத்தி வருகிறேன் என்பதையே தீர்ப்பாக சொல்லி உங்களிலிருந்து பிரிய விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.